Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை தமிழ்ல நிறைய வீடியோஸாக போஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் விசிட்டர் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் அவரோட ஸ்டேஜஸ் என்னவா இருக்குது, ஸோ எந்த ஸ்டேஜெலாம் கிராஸ் பண்ணி வராரு, அந்த ஸ்டேஜஸ்க்குலாம் வந்து ஒரு பேர் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ அது எப்படி அந்த கஸ்டமர்ஸை ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறது, ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தால் கன்வர்ஷன் விச் மீன்ஸ் பர்ச்சேசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாரு அப்படின்னு எல்லாமே ஒரு கான்செப்ட் ரீதியாகவும் ரியல் டைமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் அ கஸ்டமர் இன் வெப்சைட். அதாவது ஒரு கஸ்டமராக உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே ஒருத்தர் வராருன்னா அவர் எந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் தாண்டி ஒரு கஸ்டமராக நிலச்சி நிற்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும்னா, இந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கான ஏற்ற மாதிரி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ண முடியும், முக்கியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு பிளைண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறதுனால சேல்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் இன்னைக்கு உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வரேன். அது எப்படி வரேன்னா, எதர் நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆட்ஸ் மூலியமாவோ இல்லை நீங்கள் ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறக்க கான்டென்ட்ஸ் வச்சோ பார்த்துட்டு, ஓகே இது நல்லா இருக்கே, நம்ம தேவையான பொருட்களோ இல்லை சர்வீஸோ இது உள்ள இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்குன்னு நினச்சி நான் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வரேன். இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா, வெப்சைட் விசிட்டர்ஸ். ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நான் விசிட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஜஸ்ட் வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. என்னோட ஃபஸ்ட் ஆக்ஷனே உங்கள் வெப்சைட்குள்ளே வந்திருக்கிறது மட்டும் தான், மற்றபடி வேறு எந்த விதமே பண்ணல. ஒருவேளை நான் வந்து உள்ளே வந்துட்டு எந்த விதமான விஷயமும் பண்ணாமல் எந்த விதமான ஃபர்தர் ஆக்ஷன்ஸும் எடுக்காமல் வெளியே போயிட்டேன்னா, நான் கடைசி வரைக்கும் நான் ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போது நான் வெப்சைட் விசிட்டர்ஸாக உள்ளே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட், நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் உங்கள் வெப்சைட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி பர்டிகுலர் ஆக்ஷன் எடுத்தவங்கள ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு செக்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஆட் டு கார்ட்டும் கொடுத்தாச்சு, ப்ரொசீட் டு செக் அவுட் வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படின்னா நான் வந்து ஒரு செக் அவுட் பேஜ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் செக்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஆட் டு கார்ட்டை விட ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு ட்ராவல் ஆகிட்டேன் ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸாக. ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸாக உள்ளே வந்தேன், அதுக்கடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்தேன், அதுக்கடுத்து இப்போ செக் அவுட் பேஜ் வரைக்கும் கொடுத்துட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ ஒருவேளை நான் செக் அவுட் பேஜ் கொடுத்து பேமெண்ட்டும் பண்ணி எங்களுக்கு ஃபுல் பர்ச்சேஸும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ப்ராக்டிக்கலாக நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன சொல்லுவோம்னா கன்வர்ஷன் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தேங்க்யூ பேஜ் விசிட்டர்ஸ்னு கூட சொல்லிடுவோம். ஏன்னா எங்களோட கணக்குப்படி நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பெசிஃபிக்காக ஒரு தேங்க்யூ பேஜ் மாதிரி செட் பண்ணுறோம் வெப்சைட்டில். யார் எந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணாலும் எண்ட் அப் இன் சர்ச் பர்டிகுலர் பேஜ், அதாவது யார் எந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த வெப்சைட்டில் கடைசியாக இந்த தேங்க்யூ பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் செட் பண்ணுறோம் வெப்சைட்டில். அது ட்ரிகர் ஆகிற மாதிரி கரெக்டாக பண்ணிவிடும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கணக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட் விசிட்டர்ஸ் டு ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ், ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ் டு செக் அவுட் பேஜ் ஆடியன்ஸ், செக் அவுட் பேஜ் ஆடியன்ஸ் டு கன்வர்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸை நம்ம கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸும் பார்த்து பிரித்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயின் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இப்போ நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து ஆடியன்ஸை செக்ரிகேட் பண்ணோம், மீன்ஸ் செக்மெண்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சார் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் கான்செப்ட் தான் சொல்லுவீங்க. எஸ், சேல்ஸ் ஃபனல் கான்செப்டை நானும் எப்படியோ சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். பட் இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரியல் டைமாக உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட்டோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் பேஜில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, என்னோட கிளைண்ட்ஸ் பேஜில் வந்து அந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் வருது. வெப்சைட் விசிட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஆட் டு ஆடியன்ஸ் கம்மியாக இருப்பாங்க, அதோட கம்மியாக செக் அவுட் பேஜ் இருப்பாங்க, அதோட கம்மியாக பர்ச்சேஸ் பண்ண ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃபேஸ்புக் பிக்சலில். இப்போ இந்த ஃபேஸ்புக் பிக்சல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் வந்து ப்ராப்பராக அவங்களுக்குன்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு நான் எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறேன்னா, ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது, நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ அடுத்த கட்டமாக அந்த ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இவங்க சம்வாட் லைக் ஒரு இன்டென்ஷன் இருக்காங்க, நம்ம வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ வாங்குறதுக்கான இன்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு திருப்பியும் அந்த பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ண அதே பேனர் நம்ம கொடுக்கறது தப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு கூப்பன் கொடுத்துருக்கோம், இந்த கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணால் இனிஷியலாக உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும். அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு புது பேனர் வச்சு அவங்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆட் டு கார்ட் கேம்பெயின்ஸ், அதாவது 1,00,000 பேர் விசிட்டர்ஸ் இருக்கலாம், அது விட்டுருங்க. பட் என்னோட இன்டென்ஷன் இந்த ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ் 10,000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10,000 பேருக்கு மட்டும் இந்த பேனர் ஆட்ஸை காட்டுன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ஆட் டு கார்ட் ஆடியன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் வந்து ஓகே நமக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்கு, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு செக் அவுட் பேஜ் வரைக்கும் வந்துட்டு தேங்க்யூ பேஜ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செக் அவுட் பேஜ் ஆடியன்ஸ்க்கு இன்னமும் நம்ம பூஸ்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% கடலில் தாண்டிட்டாங்க. ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு தேங்க்யூ பேஜுக்கு வந்துட்டா கன்வர்ஷன் கணக்கு. அப்போ நம்ம இன்னமும் இன்டெப்த்தாக அவங்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணோம்.
ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஒரு சேல் அச்சீவ் பண்ண முடியும். இதை பண்ணாமல் ஜஸ்ட் பிளைண்டாக பூஸ்ட் போஸ்ட் கொடுத்தோ இல்லை ஒரு ரேண்டமாக கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணனால உங்களுக்கு ஒரு சேல் கூட வராது. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள். இப்போ நான் பார்த்தது வந்து ஃபேஸ்புக்ஸ், இதே வந்து கூகுள் ஆட்ஸ் இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ரீடார்கெட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும். ஃபேஸ்புக் பிக்சல்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம இந்த மாதிரி ஆடியன்ஸை ஸ்டோர் பண்ணி செக்ரிகேட் பண்ணலாம், அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியுதில்லை. அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து கான்செப்ட் ரீதியாக ஒரு வெப்சைட் விசிட்டராக வராரு, ஆட் டு கார்ட் கொடுக்குறாரு, செக் அவுட் கொடுக்குறாரு, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு நிலையை அடைகிறார். இப்போ இது ரியல் டைமாக எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் பிக்சல்ன்ற ஒரு டூல் வந்து ட்ராக் பண்ணோம். ஸோ அதை எங்களோட கிளைண்ட்டில் எப்படி நாங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட கிளைண்ட்டோட வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் பிக்சல் மூலிமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 3 தான்: வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆட் டு கார்ட், பர்ச்சேஸ். ஏன்னா அந்த செக் அவுட் ப்ரொசீட் டு செக் அவுட் நாங்கள் பெருசாக பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ கார்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஐ மீன் வெப்சைட் விசிட்டர்ஸாக நாங்கள் அப்படி சேவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டு 28 டேஸில் 1,09,000 பேர் வந்திருக்காங்க. அதில் ஆட் டு கார்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 1,100 பேர் சேவ் ஆயிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்க 155 பேர். ஸோ இது வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அதே தான். எதுக்காக ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸை இந்த மாதிரி நம்ம பிரித்து வைக்கிறோம்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணவங்க 155 பேர், இவங்க வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். எக்ஸ்க்ளூட் மீன்ஸ் ஃபர்தராக புதுசாக தான் கேம்பெயின் ரன் பண்ணால் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆடை காட்டாத மாதிரி பண்ணிவிடும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, திரும்பி அவங்ககிட்ட காட்டுறதுனால அவங்ககிட்ட இருந்து புதுசாக எதுவும் சேல்ஸ் வரப்போகிறதும் கிடையாது. ஐ மீன் ஒரு கேட்டகரிக்கும் மாறும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நாங்கள் மெயினாக ரிடார்கெட் பண்ணுவோம். ஏன்னா அந்த 1,100 பேர் வந்து நம்ம வெப்சைட்டை பிடிச்சி உள்ளே வந்து ஆட் டு கார்ட் வரைக்கும் போயிருக்காங்கன்னா சம்வாட் அவங்க நம்ம ப்ராடக்ட் மேலே ஏதோ ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்கன்னு இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு மட்டும் காட்டுற மாதிரி 2-3 கேம்பெயின் எக்ஸ்ட்ரா ரன் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சைக்கிள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் சேவ் பண்ணுறது இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு வெப்சைட் விசிட்டராக வந்து எப்படி அவங்க கன்வர்ஷன்ற ஸ்டேஜ் அடைகிறாங்க, அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு, அது எப்படி ட்ராக் பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ரீடார்கெட்டிங்கிற ஒரு கான்செப்டை எஃபெக்டிவாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேல் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்டெப்த்தாக நிறைய கான்செப்ட்ஸை நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான். இதே மாதிரி கான்செப்டை ரியல் டைமாக அவங்க எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் ஒரு கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.